அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம எஸ்கேடிடியூ ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டே தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாகவே நடத்தியிருக்காங்க. வாங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் டேயில் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித்து மார்ச் ஃபஸ்ட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் ஆந்தம் பண்ணாங்க. அடுத்து வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்குமே வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரிலாம் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் டேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெட் வந்து டெலிமு, அது தீம் ஃப்ரூட் என்னென்னா ஸ்ட்ராபெர்ரி. அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ் வந்து ஜம்ருட் சொல்லுவாங்க, அது வந்து அவொக்காடோ. அப்புறமா ப்ளூ அதாவது நீலம், அது தீம் ஃப்ரூட் என்னென்னா ப்ளூபெர்ரி. அண்ட் லாஸ்ட் வந்து எல்லோ தோப்பாஸ் சொல்லுவாங்க, பைனாப்பிள் தீம். இந்த தீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவுஸ்மே செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா தோப்பாஸ் பைனாப்பிள், இது ரொம்ப செம்ம சூப்பராகவும் அழகாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹவுஸில் வந்து உங்களுக்கு எந்த ஹவுஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஃபஸ்ட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நேஷ்னல் ஆந்தம் பண்ணிவிட்டு கொடி ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எப்போயுமே வந்து மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா துவா செஞ்சுட்டு தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட துவாஸ் தான் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஈவெண்ட்ஸில் எப்படி போச்சுன்ட்டு, எவ்வளோ தூரம் வந்து பேரண்ட்ஸும் சரி கிட்ஸும் சரி எவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணி எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கிறத வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். atas produkmu yang telah menentukan. துவா செஞ்சுட்டு அடுத்து வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரீ ஸ்கூலோட கிட்ஸோட டான்ஸ் ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. செம்ம சூப்பராகவும் ஃபன்னியாகவும் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. டீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும் அந்த இடத்துல லைவாக வந்து கிட்ஸ் வந்து டீச்சர்ஸை பார்த்து பார்த்து ஆடும்போது செம்ம அழகாகவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஒவ்வொருத்தவங்க மேக்கப்பும் சரி, அவங்களோட டான்ஸ் சரி, அவங்களோட மியூசிக்கும் செம்ம அமேசிங்காக என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸும் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி செம்ம சூப்பராக வந்து அந்த கிட்ஸோட டான்ஸஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக வந்து டீச்சர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து டீச்சர்ஸ் கிட்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸில் ஒபே பண்ணிங்கிறது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருங்கிற ரீசனுக்காக ஒரிஜினலாக அவங்க போட்ட மியூசிக்கை வந்து நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். Tuh, tanggalnya tuh. Sedia.
चप्पल निकल गया potong dia. Bisa ini. Ini finishing lah. Bola, enggak. Finishing apa tak orang. Oh, ora. Oh, na basta ya. Terus lah. Oh, wah, nice lah. अच्छा मूव करे बीट करे come on beat bigger இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஆனது காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1:45 வரைக்கும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கிட்ட வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. ஃபுல்லாக 6 மணி நேரத்துக்கு வீடியோ எடுத்தாலுமே உங்களுக்கு அப்படியே நான் போட முடியாது. ஏன்னா ரொம்ப நேரம் போகிற மாதிரிக்கும் உங்களுக்கு. அதனால் அங்கங்கே நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அட்லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து மெடல் கொடுத்துச்சு, அதே மாதிரி கிஃப்ட் ஹேம்பர்ஸும் வந்து கொடுத்தாங்க ஜெயிச்சவங்களுக்கும், அதே மாதிரி டீம் வைஸ் கொடுத்தாங்க. பேரண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி ப்ரைஸஸ் வாங்கினாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. தயவுசெய்து நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளோட ஈவெண்ட்ஸ் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதர் தென் வந்து வெளியே எந்த ஒரு ஈவெண்ட்ஸில் உங்கள் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மென்டல் வந்து மைண்டும் சரி நல்லா வந்து ரிலீஃப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து நிறையா வரும். அதனால தான் நான் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.